ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பி நியூ இயர் எல்லோருக்கும். பொங்கல் கடந்து போயிடுச்சு. சாரி, ரொம்ப லேட்டாக வரேன். இருந்தாலும் அடுத்த கதையோடு வந்துட்டேன். நிலை மாறும் நியாயங்கள். சுதாரவி. வாசிப்பவர் சுதாரவி. அத்தியாயம் 1. விடியலின் நேரம். தன் மேல் வீசிச் சென்ற குளிர்ந்த காற்றை அனுபவித்தபடி கண்மூடி நின்றிருந்தாள் சத்யா. பறவைகளின் ஒலியும் குளிர்ந்த காற்றும் அவளது மனதை இதமாக வருடிச் சென்று கொண்டிருந்தது. தன் வாழ்வில் நடந்து கொண்டிருக்கும் எந்த ஒரு சம்பவமும் அவளது மன தைரியத்தை குறைக்கவில்லை. மாறாக அவளுள் அசாதாரண அமைதியை மட்டுமே ஏற்படுத்தியிருந்தது. சற்று நேரம் சுற்றியிருந்த காட்சிகளை அனுபவித்துவிட்டு நேரமானதை உணர்ந்து மெல்ல படியில் இறங்கி கீழே வந்தாள். அவள் எதிர்பார்த்தது போல கண்களில் தீப்பிழம்பை வைத்து கொண்டு நின்றிருந்தார் அவளது அன்னை மங்களம். வீடு அடங்கி இருக்க முடியாதடி தட்டுவன சிறுக்கி, காலையிலே மொட்டை மாடியில் நின்று எவனை வளைக்க போன என்று விஷத்தை கக்கினார். அவளோ எதுவும் பேசாமல் நேரே சமையலறைக்கு சென்றாள். தனது கேள்விகளுக்கு பதிலளிக்காமல் செல்பவளின் மீது ஆத்திரம் எழ, எதுக்கடி மொட்டை மாடிக்கு போன என்று மீண்டும் கத்தினார். அவளோ காப்பியை போட்டு அவர் முன்னே நீட்டினாள். அவளை கடுமையாக முறைத்தவர், உன் கையால் இதை குடிக்கிறதுக்கு விஷத்தை குடிக்கலாம். குடிய யார் வேண்டாம்னு சொன்னா என்று மனதிற்குள் கவுண்டர் கொடுத்து கொண்டாள். அவளிடமிருந்து எந்த பதிலும் வராது போக அழுத்து போனவர் காஃபியை வாங்காமலே நின்றார். சற்று நேரம் பொறுத்து பார்த்தவள் சமையலறை மேடை மீது வைத்துவிட்டு தனது அறைக்கு சென்று விட்டாள். வேலைக்கு செல்வதற்கான ஆடைகளை எடுத்து வைத்துவிட்டு குளித்து முடித்து வெளியே வந்தவள் மீண்டும் சமையலறைக்கு சென்று இருவருக்குமான உணவை சமைக்க ஆரம்பித்தாள். அவள் முகம் இறுகி போயிருந்ததை தவிர எந்த உணர்வுகளையும் வெளிப்படுத்தவில்லை. காஃபி ஆற அமர குடித்து முடித்து, மங்களம், நீ ஒன்றும் எனக்கு சமைச்சு வைக்க வேண்டாம், உன் கையால் சாப்பிட்றத விட நாண்டுகிட்டு சாவலாம் என்றார். அவளோ, அப்படி ஒன்றும் தெரியவில்லையே, நான் சம்பாதிக்கிற காசில் நான் சமைக்கிற சாப்பாட்டை தானே தினமும் சாப்பிட்ற, அப்புறம் ஏன் சும்மா தினம் இது ஒரு டயலாக் என்று மனதிற்குள்ளேயே கேட்டுக்கொண்டாள். அவள் மனதில் ஓடுவதை புரிந்து கொண்டவர் அருகில் சென்று முடியை பற்றி, என்னடி என் கையால் தானே திங்கிறேன்னு நினைக்கிறியா என்றார் விழிகளை உருட்டி. அதற்கும் அவளது பதில் மௌனமே. அவளது அந்த மௌனமே அவரை எரிச்சல் அடைய செய்தது. உடம்பு தெனவெடுத்து ஆடின ஆட்டத்தில் அப்பனை முழுங்கியாச்சு, இப்படியே ஊமை கொட்டா மாதிரி இருந்து என்னையும் கொண்டு சுடுகாட்டில் வச்சிரு என்று உலுக்கினார். அவர் கைகளை தட்டிவிட்டு அறைக்கு சென்று ஹேண்ட்பேக்கை எடுத்து வந்து டிஃபன் பாக்ஸை எடுத்து வைத்து கொண்டு தலையை வாரி சரி செய்துவிட்டு காலை உணவை தொடாமலேயே கிளம்பினாள். நில்லடி, சாப்பிட்டு போ என்று கத்தினார். என் பசியெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்காமா என்று தனக்குள்ளேயே கேட்டுக்கொண்டு எதுவும் பேசாமல் அங்கிருந்து வெளியேறினாள். அவளை நாவென்னும் சாட்டையால் சுழற்றி அடிக்கும் மங்களத்திற்கு அவளது அமைதியே வெறியேற்றும். பதிலுக்கு பதில் பேசினால் வார்த்தைகளால் அடித்து ஒடுக்கி விடலாம். ஆனால் தனக்குள் இறுகிக் கொண்டு உன்னால் முடிந்ததை பார் என்று சவால் விடுபவளை எண்ணி அவருக்கு ரத்தம் கொதித்தது. எப்படியாவது அவள் கண்களிலிருந்து ஒரு சொட்டு கண்ணீரையாவது பார்த்துவிடும் வேகம் எழ வாசலுக்கு சென்று, மனசை ஊர் மேய விடாமல் ஒழுங்காக வேலைக்கு போனமா வந்தமான்னு வந்து சேரு என்றார். தெருவில் போகிறவர் வருபவர்கள் எல்லாம் அவர் பேசுவதை கேட்கும் வகையில் கத்தினார். அவரது வார்த்தைகளின் தாக்கம் அவள் மனதில் அடித்தாலும் அதை காட்டிக்கொள்ளாமல் அவரை பார்த்து ஏளனமாக உதட்டை இழுத்து பிடித்து விட்டு சென்றவளைக் கண்டு ஆத்திரம் கொப்பளித்தது. அவளையே சற்று நேரம் வெறுத்து பார்த்து கொண்டிருந்து விட்டு வீட்டிற்குள் சென்றார். தெருவில் நடந்து கொண்டிருந்தவளின் மனமோ நைந்து போயிருந்தது. பெற்றவளை இப்படி பேசும்போது மற்றவர்கள் தன்னை எந்த அளவிற்கு மதிப்பார்கள் என்று எண்ணி நடக்கொண்டே நடந்தாள். அப்பொழுது ஒரு வீட்டிலிருந்து வெளியே வந்த அந்த வீட்டு ஆண் இவளை கண்டதும் அவசரமாக மீண்டும் உள்ளே சென்றார். அங்கே அவர் மனைவி இவளை முறைத்து பார்த்து கொண்டு நின்றாள். அதை கண்டதும் அனைத்தையும் மீறி அவளுக்கு சிரிப்பு தான் வந்தது. மனித மனங்கள் எவ்வாறெல்லாம் வித்தியாசப்படுகிறது. அவர்களை சொல்லி குற்றமில்லை. பெற்ற அன்னையே மகளை தூற்றும்போது மற்றவர்கள் இப்படி நடந்து கொள்வதில் தவறில்லை என்றே எண்ணத் தோன்றியது.
சிந்தனையுடன் நடந்தவளை கலைத்தது சிவராம் அங்கிளின் குரல். சத்யாம்மா, ஆண்டி உன்னை உள்ளே வந்துட்டு போக சொல்கிறா என்று அழைத்தார். அவரை பார்த்ததும் தன்னை அறியாமல் அவள் இதழில் மென்னகை வந்தமர்ந்து கொண்டது. என்ன அங்கிள், காலையிலே வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா என்று இயல்பாக கேட்டுக்கொண்டு கேட்டின் முன் நின்றாள். அது இருக்கு ஏகப்பட்டது கண்ணா, உங்கள் ஆண்டி சும்மா தானே இருக்கீங்கன்னு சொல்லி ஏதாவது ஒரு வேலையை கொடுத்துக்கிட்டு இருப்பா என்றார் சிரிப்புடன். நீங்கள் ஒன்றும் அழுத்துக்கிற மாதிரி இல்லையே அங்கிள், ஆண்டி சொல்லிட்டா மறுபேச்சு ஏது என்று சொல்லி கொண்டிருக்கும் போதே அங்கே வந்த சாரதா இருவரையும் முறைத்து சிவராமிடம் திரும்பியவர், உங்ககிட்ட என்ன சொன்ன? குழந்தைய உள்ளே கூட்டிகிட்டு வரத்தானே சொன்னேன், இங்கே வச்சு பேசிகிட்டு இருக்கீங்க என்றார். ஐயோ ஆண்டி, எனக்கு ஏற்கனவே நேரமாச்சு, அங்கிள் கூப்பிட்டாங்களேன்னு கொஞ்சம் நேரம் நின்று பேசிக்கிட்டு இருந்தேன் என்றாள். அவரோ விடாப்பிடியாக அவளது கைகளை பற்றி உள்ளே அழைத்துச் சென்று டைனிங்கில் அமர வைத்து சாப்பாட்டை பரிமாறினார். அதில் அயர்ந்து போனவள், ஆண்டி நான் சாப்பிட்டுட்டு வந்துட்டேன் என்றாள் சங்கடத்துடன். அவளது சங்கடத்தை உணர்ந்தாலும் அவள் வயிற்றை நிரப்புவதுதான் இப்பொழுதைய தேவை என்பதால் வேறு எது பேசினாலும் மனதை காயப்படுத்திவிடக்கூடும் என்கிற காரணத்தினால், ஒரு நாளைக்கு கூட சாப்பிட்டா தப்பில்லை சத்யா என்றார். அவர்கள் விடமாட்டார்கள் என்பதை புரிந்து கொண்டவள் அமைதியாக அவர் வைத்த உணவை சாப்பிட ஆரம்பித்தாள். உணவு உள்ளே இறங்க இறங்க வயிற்றின் சத்தம் அதிகமானது. இவ்வளவு பசி இருந்திருக்கிறது என்று அப்பொழுதுதான் உணர்ந்தாள். அவளை கண்டும் காணாமல் பார்த்து கொண்டிருந்த சாரதாவிற்கு மனம் கனத்து போனது. இந்த சிறு வயதில் எத்தனை கனவுகளுடன் வாழ வேண்டிய ஒரு குருத்து அனைத்தையும் இழந்து ஒவ்வொரு நாளும் நரக வேதனையை அனுபவித்து கொண்டிருக்கிறது. இதற்கெல்லாம் யார் காரணம்? கடவுளின் மீதே குற்றத்தை சுமத்தினார். கீழே விழ இருந்த கண்ணீரை உள்ளுக்குள் இழுத்து கொண்டவர் அவளுக்கு தண்ணீர் வைக்கிற சாக்கில் எழுந்து சென்று கண்களை துடைத்து கொண்டு வந்தார். சாப்பிட்டு முடித்து எழுந்தவளிடம், சத்யாம்மா, நீ எக்காரணம் கொண்டு எங்களை அந்நியமாக நினைக்காத, உனக்கு எப்போ எது தேவை என்றாலும் எங்ககிட்ட சொல்லலாம் என்றார். அப்பொழுது அங்கே வந்த சிவராமன், பார சத்யா, இந்த அநியாயத்தை நான் ஒரு காப்பி கூட கேட்டால் அதுக்கு திட்டுறா, உங்ககிட்ட இப்படி சொல்கிறா பாரு என்று குறை சொன்னார், முகத்தை சோகமாக வைத்து கொண்டு. அவரை முறைத்த சாரதா, நீங்கள் ஒரு நாளைக்கு எத்தனை காப்பி குடிக்கிறீங்க? என்னவோ நான் போட்டே கொடுக்காத மாதிரி அவகிட்ட குறை வேற. அவர்கள் இருவரின் சண்டையையும் ரசித்தவளின் மனது தான் அந்த குடும்பத்தில் பிறந்திருக்க கூடாதா என்று ஏங்கியது. தனக்கு இப்படிப்பட்ட வாழ்க்கை அமையாமல் போனது யார் குற்றம்? அனைத்தும் இருந்தும் யாரும் இல்லாத அனாதையாக நிற்பது யாரால்? தனது குறையை சொல்லி அழக்கூட ஆளில்லாமல் போனது விதியின் செயலா? உடன் பிறந்தவள் என்று ஒருத்தி இருந்த போதும் தான் தன் சுகத்தை மட்டுமே எண்ணிக்கொண்டு தங்கையின் துக்கத்தையோ உணர்வுகளையோ பகிர்ந்து கொள்ள அவள் தயாராக இல்லை. ஒரு சிலருக்கு மட்டும் சுற்றி உள்ள உறவுகள் அனைத்தும் தரும் உறவுகளாக அமையும். அது ஒரு வரம். அந்த வரம் தனக்கு இந்த ஜென்மத்தில் இல்லை என்று எண்ணி பெருமூச்சை விட்டுக்கொண்டு பேருந்து நிலையத்தில் நின்றாள். பஸ் வந்ததும் ஏறி அமர்ந்தவளின் நினைவுகள் பள்ளி வாழ்க்கையை எண்ணி பார்த்தது. அந்த வயதிற்குரிய துள்ளலுடன் சுற்றி திரிந்தவளை மற்றவர்களின் வீடு மாதிரி இல்லை தங்கள் வீடு என்பதை உணர வைத்தது தோழி சுமதியின் வீடு. ஒரு நாள் பள்ளியிலிருந்து சுமதியின் வீட்டிற்கு சென்றவளுக்கு அவர்கள் வீட்டில் நடந்தவற்றைக் கண்டு ஆச்சரியமாக இருந்தது. சுமதி வீட்டினுள் நுழைந்ததுமே அவளது அன்னை இருவரையும் ஆசையாக வரவேற்று இருவருக்கும் வேண்டியதை கொடுத்து அன்பாக பேசினார். அதிலும் சுமதியை அவர் செல்லம் கொஞ்சியதை பார்த்து மனதினுள் ஏக்கமே எழுந்தது எனலாம். சுமதியின் வீட்டையும் தனது வீட்டையும் ஒப்பிட்டு பார்த்தாள். அவளின் அன்னை அவளுக்கு அன்புடன் அனைத்தும் செய்தார்கள். தனது அன்னையோ வீட்டினுள் நுழைந்ததுமே சமையல் வேலையை தலையில் கட்டிவிடுவார். அவரிடம் பரிவையோ பாசத்தையோ எதிர்பார்க்க முடியாது. அவரின் நாக்கு தேல் கொடுக்கு போன்றது. எந்நேரமும் விஷத்தை மட்டுமே கக்கும். தந்தை செந்தாமரையோ அந்த வீட்டின் விருந்தாளி போல நடந்து கொள்வார். வேலைக்கு சென்று வருவதும் அந்த மாத வருமானத்தில் ஒரு பங்கை மனைவியிடம் தூக்கி கொடுப்பதோடு தன் கடமை முடிந்தது என்பது போல இருப்பார். ஒரு நாள் கூட அக்காவிடமோ தன்னிடமோ அன்பாக பேசியோ கொஞ்சியதாகவோ நினைவில் இல்லை. அவர்கள் இருவரும் எப்படி ஒரே கூரையின் கீழ் இருந்தார்கள் என்று எண்ணி அதிசயித்தாள். ஒரு நிமிடம் கூட இருவரும் சந்தோஷமாக சிரித்து பேசியதில்லை. ஒருவரை ஒருவர் பார்த்தாலே கடித்து குதிரை கொள்வார்களே தவிர அன்பு என்ற ஒன்றுக்கு அங்கு இடமில்லை. மொத்தத்தில் எங்கள் குடும்பம் மற்ற குடும்பம் போல் இல்லை. இதோ
அப்பா இறந்த பின்னும் அப்படியே தான் தொடர்கிறது என்று எண்ணச் சுழலில் சிக்குண்டு கிடந்தவளை கண்டக்டரின் விசில் சப்தம் நினைவிற்கு கொண்டு வந்தது. தான் இறங்க வேண்டிய இடத்தில் இறங்கியவள் ஆஃபீஸ் நோக்கி நடக்க ஆரம்பித்தாள். இந்த வேலை மட்டும் இல்லாவிட்டால் வாழ்க்கை அவளுக்கு இன்னும் சிக்கலாக ஆகியிருக்கும். வேலை பார்க்கும் இடத்திலும் அவள் வாழ்வில் நடந்துவிட்ட சம்பவங்களின் பாதிப்பு இருக்கிறது தான். ஆனால் அதையெல்லாம் தாண்டித்தான் வாழ்ந்தாக வேண்டிய சூழ்நிலை. இனி அவள் வாழ்வில் அந்த சம்பவத்தை யாரும் மறக்கவிடப் போவதில்லை. யாரோ ஒருவர் வந்து குத்தி காட்டி கொண்டேதான் இருக்கப் போகிறார்கள். அதனால் அதிலேயே வாழ பழகி கொள்ள வேண்டியதுதான் என்று எண்ணிக்கொண்டு அலுவலகத்திற்குள் நுழைந்தாள். அவ்வளவு எளிதாக அவளது வாழ்க்கையை விதி விட்டுவிடுமா என்ன? அதே நேரம் அவளது வீட்டின் முன்பு சிறிய ட்ரக் ஒன்று வந்து நின்றது. அதற்கு முன்பு காரை நிறுத்திவிட்டு கீழே இறங்கிய இளஞ்செழியன் நேரே சென்று சத்யாவின் வீட்டு கதவை தட்டினான். கதவை திறந்து கொண்டு வந்த அவள் அன்னை அவனை பார்த்ததும், வந்துட்டீங்களா என்றவர் உள்ளே சென்று மாடி வீட்டு சாவியை எடுத்து வந்து அவன் கையில் கொடுத்தார். அவன் எதுவும் பேசாமல் நன்றி அம்மா என்றவன் ட்ரக்கில் இருந்த ஆட்களிடம் பொருட்களை மாடிக்கு கொண்டு வரும்படி கூறிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தான். மாடிக்கு சென்று கதவை திறந்தவன் மெல்ல அந்த வீட்டினுள் நுழைந்தான். அவனது மனம் அந்த வீட்டில் அடியெடுத்து வைத்த அந்த நொடியில் இறுகி போனது. மெல்ல ஒவ்வொரு இடத்தையும் பார்த்தவனுக்கு மனக்கண்ணில் அந்த உருவத்தின் உளறலும் புலம்பலும் வந்து போனது. தன்னை அறியாமல் உடல் இறுக விரைத்து நின்றவனை பொருள்களை கொண்டு வந்தவர்களின் சத்தம் கலைத்தது. கண்களை அழுந்த மூடி திறந்தவன் தன்னை சுதாரித்து கொண்டு எங்கெங்கு வைக்க வேண்டும் என்று உத்தரவிட்டான். அனைத்தும் இறக்கப்பட்டு முடிந்தவுடன் அவர்களுக்கு பணத்தை கொடுத்து அனுப்பிவிட்டு உள்ளே நுழைந்தவனுக்கு மூச்சு முட்டியது. தன்னால் அந்த வீட்டில் இருக்க முடியாது என்றாலும் தனது வேலை முடியும் வரை அங்குதான் இருக்க வேண்டும் என்று அழுத்தி சொல்லிக் கொண்டான். ஜன்னலின் வழியே வீதியை பார்த்தவனின் விழிகள் இறைக்காக காத்திருக்கும் சிறுத்தையின் தோற்றத்தை ஒத்திருந்தது. கைகள் இறுகி மனதின் அழுத்தத்தை உணர்த்தி கொண்டிருந்தது. அடுத்தடுத்த மூச்சுகள் அவனது சுவாச குழல்களை தாக்கிக் கொண்டிருக்க கண்கள் மேலும் மேலும் இரத்த சிவப்பாக்கி கொண்டிருந்தது. மனமோ முடிக்கிறேன், நினைத்ததை முடிக்காமல் விடமாட்டேன் என்று உருபோட்டு கொண்டிருந்தது.